ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி சீசனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட ப்ரோமோனு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, விஜய் சேதுபதி சார், ராஜா ராணி 2 பேரும் எந்திரிங்க. அது மட்டும் இல்லாமல் யாரோட ஆட்சி பலமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அருண் எந்திரிச்சு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இவங்க 2 பேரோட ஆட்சி இல்லாமல் தளபதிகள் தான் வந்து கொடி கட்டி பறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் சொன்னோடனே நம்ம விஜய் சேதுபதி சார் என்ன கேட்குற அப்படின்னா இவங்க 2 பேருமே வந்து சும்மா டம்மியாக தான் இருந்தாங்களா? இவங்க 2 பேர் அதாவது தளபதிகள் தான் வந்து ரொம்ப ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்து என்ன சொல்கிறாருன்னா, இவங்க ராஜாராணியை வந்து எந்திரிச்சாவே வந்து நஞ்சாங்குழியில் அடித்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி வந்து அவங்கள பேசவே இல்லை, சேரில் கம்மு போட்டு ஒட்டிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து சும்மா தான் இருந்தாங்க. தளபதிகள் ராஜகுரு இவங்க தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னோன்னே எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஆனந்தி எந்திரிச்சு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவர் ஒயில்ட் கார்டு என்ட்ரியில் உள்ளே வந்தார், இவருக்கு வந்து கம்பீரமாக வந்து ஆர்டர் கொடுக்கலாம் எல்லா தகுதியும் வந்து பொறுப்பு இருந்த இந்த சமயத்தில் அவரை பற்றி ப்ரூவ் பண்ணாமல் இவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருந்தது இவர் நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராணுவ பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. விற்பனை பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பற்றி தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இவங்களோட ஆட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.